ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. நாம் வாழ்கின்ற இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சந்தோஷமான இரவு வேளையிலே அவரை பற்றி நினைக்க, அவரை துதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற மகா பெரிய தேவன் நல்ல தருணத்தை தந்ததாக. நாம் இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துக்குரிய செய்தியானது மிகவும் இதுவரையிலும் மனுஷர் யாரும் பேச முடியாத, பேசக்கூடாத, கேட்கக்கூடாத ஒரு மகாபெரிய சத்தியத்தை சகோதரர் பாலிவரசு மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மிகுந்த சரீர பிரகாரமாக இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே பிடிபட்டு கஷ்டத்துக்குள்ளாகி மிகுந்த வேதனையோடு மனம் நுறங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அவருடைய காரியத்தை அவர் தனக்குள்ள இந்த காலத்தினுடைய செய்தியை அவரோடு வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியத்தை அவர் பெற்றிருக்கிறார். அது என்னவென்றால் 2021 ஜூலை 24 அன்று அவர் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நேரடியாக அந்த சத்தியத்தை பெற்ற ஒரு மாமனிதராக இருக்கிறார். அன்றிலிருந்து அவர் பேசிக்கொண்டு வருகிற, உபதேசித்துக் கொண்டு வருகிற சத்தியம் இதுவரையிலும் யாரும் பேசப்படாதது, யாரும் கேட்கப்படாதது. அது வேதத்தில் பவுல் பேசின அந்த ரகசியம் பேசிக்கொண்டிருக்கிறார். அதனுடைய காரியம் என்னவென்றால், சபைக்கு பிறகு சபை செய்து முடிக்காத நிறைய காரியங்கள் இருக்கிறது. மனுஷன் இந்த பூமியிலே வளர்ந்து வாழ்கிறோம், வயதான பிறகு இறந்து போகிறோம். அதுக்கு பிறகு நடக்கக்கூடியது என்ன? கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக வாழ்ந்த மனிதர்கள் அவருடைய வருகையின் போது உயிர் திறந்திருப்பார்கள். அவர் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள்? அவர் மரிக்கும் போது எப்படி மரித்திருந்தால் அவர் எப்படி எழும்புவார்? எந்த சரீரத்தோடு எழும்புவார்? எந்த சரீரம் மரித்தால் எந்த எழும்பும்? உயிரோடு இருக்கக்கூடிய நாம் சாயலை பெற்று, மரணத்தை காணாமல் சாயலை பெற்று ஆட்டுடைய கல்யாணத்தில் முதல் வரிசையிலே அவருடைய காரியங்களெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக அது எப்படி அந்த காரியம் சாத்தியமாகும்? சிருஷ்டி சுகாதீனம் அடைவது எப்படி? அழிவுள்ளது அழியாக சுதந்திரிப்பது எப்படி? மரணம் மறிக்கிறதை நாம் பார்ப்போம் என்கிற நிறைய காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் நேரடியாக பெற்ற ஒரு மாபெரும் மனிதராக இருக்கிறார். அந்த வார்த்தையை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நல்ல மகா மேன்மையான சத்தியத்தை பூமியிலே தேவன் பகிரங்கமாய் பேசப்பட்டு வருகிற ஒரு நல்ல சமயத்தில் நாம் இருக்கிறதுக்காக அவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நான் கேட்டவன் என்கிற ஒரு தான்மீக, ஒரு அடிப்படையான ஒரு மனதோடு நான் உங்களிடம் இரக்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது பாலிவரசர் மூளையில் உண்டானது அல்ல. என்னுடைய மூளை குருவி மூளையிலும் மோசமானது. என்னுடைய ஞானம் அவ்வளவு பெரிய ஞானம் கிடையாது என்று அவர் அவருடைய வார்த்தையை பேசும்போது அவருடைய காரியங்களை சொல்லிதான் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் அவர் பேசக்கூடிய காரியங்களானது அது ஆச்சரியமாயும் அபூர்வமாயும் மகா மேன்மையுள்ளதாயும் அத்தனை வேகத்தில் இருக்கக்கூடிய பெரிய காரியமாய் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் இந்த மாபெரும் சத்தியம் இந்த பூமியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறதாக அவர் நன்றி செலுத்துகிறேன். அதை கேட்க நல்ல தருணத்தை தந்த மகாபெரிய தேவனுக்கு
ஸ்தோத்திரம். அவருடைய நாம மையப்படணும். இந்த வார்த்தைகளை கேட்க, இந்த சத்தியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் இரக்கமாய் வேண்டிக் கொள்வது, அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி இந்த சத்தியமானது இந்த பூமிக்கு வராது. எப்படி சபையை தேவன் பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டாரோ அதே போல் இந்த சத்தியத்தையும் ஒரு நாள் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுவார். அதன் பிறகு அவர் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இது காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு இனி யாரும் இதுக்கு கடைசி வெளிச்சம் இருக்கும்போது அது ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுவிட்டது. இன்னொரு வெளிச்சம் பூமிக்கு வராது என்பதுதான் அதனுடைய முடிவு. சபை எப்படி ஆண்டவர் ஏற்படுத்தி அதை எடுத்துக்கொண்டாரோ அதே போல் ஆண்டவரால் அதை பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட எல்லா காரியமுமே திரும்ப பரலோகம் எடுத்துக்கொள்ளும். அதே போல இந்த கடைசி நாட்களில் சகோதரர் பாலிபரசர் மூலமாக அவர் பேசக்கூடிய மகா பெரிய சத்தியம், மெய்யான கூடாரம் இந்த பூமியில் சாதிக்கப்பட்டு இந்த காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம் அவர் மூலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் திருச்சபை எடுத்துக்கொண்டாரோ அதே போல் இந்த சத்தியமும் அது பரலோகத்துக்கு சொந்தமானது. அவர் சபையை எடுத்துக்கொண்டது போல சத்தியத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளுவார். அதன் பிறகு இந்த பூமிக்கு நடக்கக்கூடிய மகா உபத்திரவ காலம், அதாவது பூமிக்கு வரக்கூடிய கடைசி வெளிச்சம் வந்துவிட்டது. அதுக்கு பிறகு உபத்திர காலம் தான் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை செய்விடுங்கள். சபை எப்படி எடுக்கப்பட்டு அவருடைய கருத்துக்கு போய் சேர்ந்ததோ அதே போல் இந்த சத்தியமும் வெகு சீக்கிரமாக அவருடைய கருத்திலே சென்றடையும். அதுதான் உண்மை. வேதமும் அதே தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை செய்து கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பார். புனிதராய் மரித்தோர் குறித்தெழும்புவார், பனி போல் கிருபை பக்தரின் மேல் பொழிவார். புனிதராய் மரித்தோர் குறித்தெழும்புவார், பனி போல் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார். இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுவே. இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும், இன்னல் பெருகிடுவே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிட முன்னே முனவரி கருத்துக்கு குறை விசாரிக்கும் நாளிலே, மறைவிட முன்னே முனவரி கருத்துக்கு குறை விசாரிக்கும் நாளில் அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். Our loving gracious Father, அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரியக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆண்டவரை இந்த இரவில் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட மகா ஆண்டவரே இரக்கமான ஒரு நாள். கர்த்தாவே, எப்பொழுது வேண்டுமானாலும் நீர் எங்களை உம்மிடத்தில் எடுத்துக்கொள்வீர், எப்பொழுது வேண்டுமானாலும் உம்முடைய காரியத்தை முடிவு கொண்டு வருவீர். அது உண்மை தவிர வேறு ஒருவர் அறிய முடியாது. கர்த்தாவே, நீ கொடுத்த விலையேறப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேச போகிற உன்னதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அத்தனை இந்த விலையேற்றத்தை கேட்கட்டும் ஐயா. தொடர்ந்து பேசும், நடத்தும், உணர்த்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக.
மாம்ச பிரகாரமாக மிகுந்த ஒரு வேதனை. காரணம், என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பயணம் செய்த, எனக்கு முந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு வலதுகரத்தை போல இருந்த என் அன்பான சகோதரர் ராமோஷ் அண்ணன், அவங்கள அந்திரே அழைப்போம். இந்த ஊழியத்தில் அந்த மியூசிக் போட்டதெல்லாம் அவங்க தான். மிகுந்த ஒரு அன்பான சகோதரன். முந்தான நைட்டு கூட அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஜூலை மாதம் கூட்டத்தெல்லாம் நம்ம இப்படி நடத்தணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த நேர பிரகமாக இன்றைக்கு காலையில் கர்த்தர் அவரை அழைத்து கொண்டார். அந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் எல்லாரும் ஜென்ம சரீரத்தை பெற்றவர்கள். கண்டிப்பாக ஆவிக சரீரத்தை அடைவார்கள். அக்கறையில் அவரை முகமுகமாக சந்திப்போம். அதுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆகவே அந்த குடும்பத்துக்காக நாம் செபித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கோம். இரண்டாவதாக, இதோட வார்த்தையை இன்னைக்கு இரவிலும் நாளைக்கு காலையிலும் கர்த்தர் சித்தமாக இருந்தால் பேசிவிட்டு நான் சில காரியம் கணச்சிட வேண்டும். இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். wherever you are, I humbly request, please pray for us. இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது மனுஷனும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, நமக்கு இதே ஒரு மகா மேன்மையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்ன வந்து சொன்னால், வாட் இஸ் த கோவனன்ட் பாக்ஸ்? உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? Tonight I am going to talk about the part 1, and tomorrow, with God's permit, I will speak about the part 2. கர்த்தருடைய வெளியேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமமே உள்ளதா. So what is covenant box? உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தருடைய வெளியேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமமே உள்ளதா. Kindly turn the Bible. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 3 9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். Hebrew chapter 9, the words 3 to 9. Kindly read it. வாசிங்க. இரண்டாம் துறைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியுமா இருந்தன. பொதிக்கப்பட்டவா? பொதித்து இருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், ஆரோனுடைய தளித்த கோலும், உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க, வெரி குட், ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்குமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனை இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்வதனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகள் இல்லாமல் வேற இல்லை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிறுச்சி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும்
ரத்தத்தினாலும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே ஒரே தரம் மகாபரிசுத்தத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினோம். I can read in English. Hebrews chapter 9, the verse 3 to 12. Yes. Okay. I can read it from verse 1 onwards. Hebrews chapter 9, the verse 1 to 12. Good. Then verily the first covenant had also ordinances of divine service and a worldly sanctuary. The first one is very important. A divine service, a worldly sanctuary. Point number 1. But there was a tabernacle made, the first wherein was the candlestick and the table and the shewbread, which is called the sanctuary. And after the second way, the tabernacle which is called the holiest of all, which had the golden censer and the ark of the covenant overlaid round about with gold, wherein was the golden part that had manna, and Aaron's rod that budded, and the tables of the covenant. And over the cherubim of glory shadowing the mercy seat, of which we cannot now speak particularly. Now when these things were thus ordained, the priest went always into the first tabernacle, accomplishing the service of God. But in the second went the high priest alone once every year, not without blood, which he offered for himself and for the errors of the people. The Holy Ghost, this signifying that the way into the holiest of all was not yet made manifest, while as the first tabernacle was yet standing, which was a figure for the time then present, in which were offered both gifts and sacrifices that could not make him that did the service perfect is pertaining to the consciences, which stood only in means and things and diverse washings and carnal ordinances imposed on them until the time of reformation. But Christ being come and high priest of God, good things, to come by greater and more perfect tabernacle, not made with hands, that is to say, not of this building, neither by the blood of goats and calves, but by his own blood he entered into once in the holy place, having obtained eternal redemption for us. May God bless you, each and every one. Brothers, if you listen to the message very carefully, our topic is what is the covenant box. And now, why the covenant box was there in the age of Moses, and how he prepared it, and everything we can read from the book of Exodus. And if you go through the Bible very thoroughly and read it very carefully, and in this chapter of Hebrew 9, there are 7 important topics over there. But I want to teach you a few words regarding to the covenant box. How, why, when, where. இந்த உடன்படிக்கை பெட்டியானது how, எப்படி உருவாக்கப்பட்டது? அது it is a image, பரலோகத்திற்கு செய்யப்பட்ட மாதிரியின்படியே, பரலோகத்திற்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அது கூடாரம் செய்யப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியானது கூடாரத்துக்கு பிந்தினதா, கூடாரத்துக்கு முந்தினதா? That is very very important. உடன்படிக்கை பெட்டியானது கூடாரத்துக்கு முந்தினது. பைபிளை படிக்கும். You turn the book of Exodus chapter 20. Exodus chapter 20. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் நம்ம நல்லா பத்திரிகையில் ஏற்பட்ட மாறாத பரிசுத்த நாமம் இருக்கிறது. And when he came down, அதாவது
முதல்ல கற்பலை எழுதி அவர் கையில் கொடுக்குறாரு. அதை என்ன பண்ணிட்டான்? உடைச்சிட்டான். அவன் போட்டு உடைச்சான். தட் இஸ் த திங்ஸ் ஆஃப் காட். அண்ட் கொஞ்சம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் செவ்வாய் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ரைட். இப்போ யாத்திரை 24:12 24:12 அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி நீ மலையின் மேல் ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். பாத்தீங்களா? அப்ப முதல்ல கொடுக்கப்பட்டது என்னது? கற்பலகை. இந்த கற்பலகையை வைக்கிறது தான் என்னது? சீத்தி மர பெட்டி. ஏன்னா போட்டு உடைச்சிட்டாங்க. வாசிங்க யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9 சொல்ற. வாசி 9. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரிப்படியும் அதனுடைய எல்லா தட்டுகளின் மாதிரிப்படியும் அதை செய்வீர்களாக. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அகலமும் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அது எங்கு பசுமை தட்டல் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் அதனால் மூடி. வெரி குட். அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதுக்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து. இதெல்லாம் வச்சு இதான் உடன்படிக்கை பெட்டிக்க மாதிரி. யாத்திரை 25ஆம் அதிகாரத்துல 9 இருந்து வீட்டில் வாசித்து பாருங்க. 20வது வசந்த படின 21 படி. கிருபாசனத்தை பெட்டி மீதில் நான் உனக்கு கொடுக்கும் சாஸ்திர பிரமாணத்தை வைப்பாயாக. உடன்படிக்கை பெட்டினா என்ன தெரியுமா? அதாவது ஆண்டு எழுதி கொடுத்த முதல் உடன்படிக்கை அந்த கற்பலை நினைச்சிட்டான், மோசம் கூட உடைச்சிட்டான். அதுக்கு பிறகு பெட்டியை சேர்த்து வச்சு சொன்னாரு, கற்பலை எழுதி வச்சு சொன்னாரு. அவர் சொல்ல மோசம் எழுதினான். அப்போ முதலாவது கற்பலையானது உடைக்கப்பட்டு போனது பெட்டி இல்லாதனால. 2வது கற்பலை உடைக்கப்படாதுங்கிறதுக்காக ஒரு சீட்டிய மரத்தில் பெட்டி சீட்டு வர சொன்னார். பிரிங் த பாக்ஸ். அதை நீ எப்படிலாம் அகல என்ன நீளம் என்ன எல்லாம் புரிஞ்சுதா? அது நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமா என்ன செய்யணுமா இருக்கணும். இந்த பெட்டிகளை என்ன செய்யணும்? நான் கொடுக்குற அந்த பிரமாணத்தை என்ன செய்யணும்? வைக்கணும். வச்சு கிருபாசனத்தை வச்சு கேள்வினால மூடி அங்க நான் உன்னை சந்திப்பேன்ட்டு. இப்ப மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த நான் செய்திக்குள்ள போயிடுறேன். மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இந்த உடன்படிக்கப்பட்டிருக்கு. அதை நான் எபிரேயர் 9 பவுல் பேசுறதை சுட்டி காட்டுங்க. இந்த உடன்படிக்கப்பட்ட நோக்கம் என்ன? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். எப்பெல்லாம் ஆண்டு பேச விரும்புகிறாரோ அந்த கிருபாசனம் இறங்கி பேசுவாரு. நான் பேசுறது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்க கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டி மீது இருக்கும் 2 கேள்வி நடுவில் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரக்காக உன்னை கற்பிக்கும் புகழ்களை எல்லாம் உன்னோட என்ன செய்வேன் சொல்லுவேன். நல்ல கவனிங்க. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு முந்தினதான் என்னது? கூடாரம் பிந்தினது. ஆசரிப்பு கூடாரம் பிந்தினது. அந்த உடன்படிக்கை பெட்டி முந்தினது. சரிதானா? எது முந்தி இருந்துச்சோ அதை மகாபரிசுத்த வச்சாரு. அதுக்கு ஒரு குத்து விளக்கு வச்சாரு. அதாவது உள்ள இருந்து வச்சு சொன்னார். மகாபரிசுத்த ஸ்தலம் ஒரு திரையை போட்ட சொன்னாரு. அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம் ஒரு திரையை போட்ட சொன்னாரு. அதுக்கு பிரகாரம் இதுதான் அந்த
அந்த ஆசீர்வாதத்துல மாதிரி. நான் இதை தெளிவாக கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு போறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி பரலோகத்திலிருந்து அந்த மாதிரி காண்பிக்கப்பட்ட பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, அந்த சித்தி மர பெட்டிக்குள்ள அவர் கொடுத்த அந்த சாட்சி பிரமாணத்தை தான் வைக்க சொன்னார். இப்போ அந்த அந்த முதலாவது உடன்படிக்கை பெட்டியை வச்சு அங்க செய்யும் பொழுது அதுக்கு பிறகுதான் என்னது, ஆரோடைய தளித்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்னது, இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்ட மண்ணா வரக்கூடிய சந்ததிக்கு சாட்சியா இருக்கணுங்கிறதுக்காக உள்ள வச்சாங்க. ஓய்வு நாள்ல அது உளுத்து போகாது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த மண்ணா செய்யாது, உளுத்து போகாது. இப்போ உடன்படிக்கை பெட்டியில மோசேயால் அள்ளி வைக்கப்பட்ட மன்னா மறைவான மன்னமா இருக்குமானால் அதை புதிய பாட்டு பரிசுத்தம் கொடுக்கும்போது பழைய பாட்டு பரிசுத்தம் சொல்லுவான், இதை போய் மறைவான மன்னான்னு சொல்றியப்பா, நாங்க 40 வருஷமா வனாந்தத்துல சாப்பிட்டு வேண்டான்னு போட்டதை நீ சாப்பிட்டு மறைவான மன்னா இருந்து சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? அப்படியானால் மறைவான மன்னா என்பது நல்லா குறிச்சுக்கிடுங்க. மறைவான மன்னா என்பது இஸ்ரவேல் புத்திர சாப்பிட்ட மன்னா அழுகி நாற்றம் எடுக்காமல் இருப்பதற்காக மோசேயால் ஒரு சிறங்கி அள்ளி வைக்கப்பட்ட அந்த மன்னா இல்லை. இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. அதுக்கு பிறகு முதல்ல அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மாடல்ல அந்த ஆரோனுடைய கழுத்து கோல் இருக்குமானா இல்ல, மண்ணை வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்குமானா இல்ல, சாட்சி பிரமாணம் வைக்க வைக்கப்பட்டுச்சு. ரைட். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி மகாபரிசுத்தம் இருக்குது. நான் கொஞ்சம் பேசி முடிச்சிடுறேன். அந்த மகாபரிசுத்தலத்துல வருஷத்துக்கு ஒருக்கா மகாபிரதான ஆசாரியன் நிச்சயமா ரத்தத்தோட பிரவேசிமா. நான் பேசுறது எபிரேயர் 9 பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரைட். இப்போ பகல மேக சம்பவம், இரவு அக்கினி சம்பவம், ஜனங்களை வழி எடுத்துட்டு போகுது. மோசே மரித்து போனான். என் தாசனை மோசே மரித்து போனான். யோசுவா அபிஷேகம் பண்ணியாச்சு. யோசுவா காலத்துல, மோசே காலத்துல மகாபரிசுத்த உடன்படிக்கை பெட்டியானது நல்ல கவனிக்கணும். மோசே காலத்துல மகாபரிசுத்த உடன்படிக்கை பெட்டியானது யோசுவா காலத்துல ஆசாரியர் தோல்ல தூக்கிக்கிட்டு எரிகோச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ கூடாரம் இருக்கிறது. மகாபரிசுத்தத்தை என்ன இல்ல, உடன்படிக்கை பெட்டி இல்ல. யோசுவா காலத்துல மேகசபை இல்ல, அக்கினி சபை இல்ல. ஏன்னா கூடாரம் நகரல்ல, கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. சீலோவிலே ஆசீர்வாதத்தை ஸ்தாபிக்கப்பட்டாங்க. இனி ஜனங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி கூடாரத்தை பேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மேக சம்பவம் இல்லை, அக்கினி சம்பவம் இல்லை, மோசே இல்லை, மன்னா இல்லை. மன்னா நிறுத்தப்பட்டாச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசுற செய்யணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறேன். இவருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இப்போ யோசுவா காலத்துக்கு பிறகு எனக்கு இன்னைக்கு ஒரு வேதத்தை வாசித்து அவ்வளவு ஒரு ஆச்சரியம். எனக்கு அதுக்கு என்ன வழக்கம் கத்துக்கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்துடைய சில ரகசியத்தை கொஞ்சம் கவனமா படிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 1 சாமுவேல் புஸ்தகம் அது நல்லா தெரியும். 2 வயசு சாமுவேல் ஆண்டு பேசுறாரு, வயசான ஏலி கிட்ட ஆண்டு பேசல. இப்போ 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 21 வசனம் 10 படினேன். 1 சாமுவேல் 4, 10, 11 முதல்ல படி. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணார்கள். வெரி குட். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். ஆமென். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. ஆமென். இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். ஆமென். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. யார் பிடிச்சிட்டா? பெலிஸ்தீன் மீட்டுப்பா. சார், மோசே காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை மகாபிரதான ஆசாரியர் கண்ணுக்கு தெரிந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு எங்க போயிட்டுப்பா? ஏன் போச்சு சார்? ஏன் போச்சு? எப்படி போச்சு? வசனம் சொல்லுது, வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 'Thank you Jesus.
27 வசனம். வாசிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் வந்து, ஆமென், கர்த்தர் வருகிறது என்னவென்றால் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் ஆமென் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் ஆமென் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் அவன் ஆசனை தெரிந்து கொண்டு ஆமென் உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய நகர பலிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டிட்ட என் பலியையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானே, என் ஜனமாய் இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமைகளை கொண்டு உங்களை கொடுக்கப்படும்படிக்கு நீ என்னை பார்த்து குமாரனை மதிப்பான் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆமென், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் ஆமா எப்பா லேவி கோத்திரத்தை விட்டு God remove the ministry. பெட்டி பெருசுகிட்டு போயிட்டுப்பா, நல்ல கவனிக்கணும். பெட்டி பெருசுகிட்டு போயிட்டு இன்னைக்கு இஸ்ரவேல் கிட்ட உடன்படிக்கை பெட்டியே இல்ல. இஸ்ரவேல் கிட்ட உடன்படிக்கை பெட்டி இல்லப்பா, இழந்துட்டான். வெளியில மெசேஜ் ஏத்துக்கிட்டீங்களா? பெட்டி யார் கொண்டு போயிட்டா? ஆமா, மோசே காலத்துல மகாவசந்த பெட்டி, யோசுவா காலத்துல ஆசீர்வாதத்தோடு வந்த பெட்டி, ஏலி காலத்துல எங்க பெட்டி? பெருசுகிட்ட பெட்டி. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன நண்பர்களே? நான் சில காலத்துல தெளிவா பேச விரும்புறேன். அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது தீங்க சொல்லுங்க நான் பார்த்திருக்கிறேன். 8வது பாட்டு ஒரு பாட்டு கூட இருந்தாங்க. தேவன் அவருக்கு வரத்தை அழகா கொடுத்திருந்தார். அதாவது கரெக்டா சொல்லுவாங்க, இந்த நாளில் இந்த டேட்ல உன் கையோட சங்கிலோட புள்ளும். அப்போ சில பரிசுத்த பவுலை போல, 7ஆம் சபை தூதனை பிரனகாமை போல, தேசத்தை பாலசிலாரிய போல எவன் இருக்கா உலகத்துல? இல்ல, பெட்டி இல்ல. நீ பெட்டி பெருசுகிட்ட வேண்டுப்பா. வார்த்தையை ஜனங்கள் கேட்காம அதை விட்டு போனபடினாலே பெட்டி எங்க வீட்டு? இன்னைக்கு எங்க வீட்டு? பெருசுகிட்ட வீட்டு. இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு இந்த உபதேசம், தேவன் திருச்செவி கொடுத்த அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், வரங்கள் எல்லாத்தையும் தேவன் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இல்ல இல்ல சார், சத்தியமா இல்ல, சத்தியமா இல்ல, மெய்யாகவே இல்ல. கிறிஸ்து சர்வ சபை இல்லவே இல்லப்பா, இல்ல, சத்தியமா இல்ல. இப்போ அங்க ஒரு வசனத்தை வாசிக்கணும். நான் கொஞ்சம் முதல்ல டாபிக்கை லீட் பண்ணிட்டு அப்புறம் செய்திக்குள்ள போயிடுறேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 26 வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவர் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்காபோத் என்று பெயரிட்டான். எப்பா இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாக சபையை நம்பி இருக்கிற இந்த பொல்லாத கூட்டத்தை பார்த்து பரவ சொல்லுது, இக்காபோத், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை, நல்ல கவனிங்க, மோசே இருக்கிறது வரைக்கும் தான் மகாவசு பற்றி உடன்படிக்கை பெட்டிருக்கோம். யோசுவா காலத்துல உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வாதம் தோல் வந்துச்சு. அதே ஏலி காலத்துல, நல்லா கவனிச்சுக்க, ஏலி காலத்துல உடன்படிக்கை பெட்டி பெருசுகிட்ட போயிட்டு. ஹல்லேலூயா. அப்படியானால் பூமியிலே தேவனுடைய வார்த்தை பெற்ற மனுஷன் இருக்கிறது வரைக்கும் தான் தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்குமே தவிர, நீ கடவுளுடைய சத்தத்தை ஒரு நாளுக்கு செவிடனா குருடனா குரங்கு மாதிரி நாயமா இருக்கான்னுட்டு அப்படி பிரெஞ்சு பண்ணி வச்சுட்டு நான் பாஸ்டர் ரோஸ்டர்னா எப்படி கத்த பேசுவாரு? எவங்கிட்ட பேசுவாரு? நோ நோ. நீங்க எல்லாத்தையும் மாடஸ் அப்படியே ஒரு பிரெஞ்சு பேடு அப்படியே டை, பாஸ்ட் டை அடிக்கிறான், விசுவாசம் எல்லாம் கண்டை போடுறான், தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் துப்பு இல்ல, கத்த பேசுற எப்படி பேசுவாரு? எங்கேயா பேசுவாரு? இதெல்லாம்
கடுமையான சாக்கடை. All the denominations and the Christian churches are the category. கூவனதோட மோசம் பண்ணிக்கு தான் லைஃப். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருக்கு. ஏன் விட்டு பேசுறீங்க? எஸ் சார், எஸ் சார். நீ பெட்டி எங்க போயிட்டு பெருசுகிட்ட போயிட்டுப்பா. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் தெரியுமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்து ஊழியர் ஒருவனும் தேவனுடைய வார்த்தை கதாதால கண்டோனும் பேர சொல்லி கூட ஆரம்பிச்சான். கண்டோனும் எல்லாரும் பிரதமர் காப்பி அடிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சான். பெட்டி நீங்க எங்க போயிட்டு? ஆனா அந்த பெட்டி சும்மா போகல. அந்த பெட்டியை கொண்டு தாவூத் வைக்கிறான். அது தலைகளை விழுது. அப்புறம் சுத்தி அனுப்புறானுங்க. எல்லாரோட மூல வேதி வருது. என்ன பண்றா தெரியுமாயா? ஆஹா, நான் மிகுந்த வேதனை அழுத அதை பார்த்து அவனுக்கு என்ன பண்ணு தெரியல. அதனால இவன் மூல வேதிக்கு ஏற்ற மாதிரி சுண்டலிய தங்கத்துல பண்ணி இந்த பெட்டி எந்தெந்த தேசத்துக்கு எல்லாம் போச்சுதோ வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம். வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சொர்பங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலி சொர்பங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேல் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். அதே மாதிரி 16 வசனம் 1 சாமுவேல் 6:16. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவனை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்துக்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒன்று வச்சு பெட்டியில வச்சு பசுமாட்டு வண்டியில பூட்டி அனுப்பி விட்டானுங்க. பிரதர் கொஞ்சம் கவனிக்கணும். எதனால? உடன்படிக்கை பெட்டி பெருசுகிட்ட போறது யார் காரணம்? யார் காரணம்? ஏலி காரணம். ஏலிக பிள்ளைங்க காரணம். நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, பரலோகத்தின் சாயல், பரலோகத்துடைய கிருபை, மேகசம் அக்கிரசம் இருந்தது. இன்னைக்கு பெருசுகிட்ட போய் சுண்டலி சுமந்துட்டு வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பெட்டிய லேவி கோத்திர நாசம் பண்ணினது போல கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்த பரிசுத்தவன் நடந்து போகும்போது கூட சாச ஆடிச்சு. இன்னைக்கு பாஸ்டர் மாதிரிலாம் சாச பார்த்து பயப்படுறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? காரியம் என்ன? தேவன் அனுப்பினதே தேவன் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஷார்ட்டா முடிச்சிடுறேன். கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது காலத்துல என்ன பண்ணிட்டான்? அவன் ஒரு கூடாரத்தை போட்டு எங்க வச்சுக்கிட்டான்? எங்க வச்சுட்டான்? ஆசிரியப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க போச்சுது? தாவீது கூடாரத்துல போச்சு. இப்போ சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சான். நான் பேசுறது 2 நாளாக 5ஆவது பேசிட்டு இருக்கிறேன். சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே இந்த உடன்படிக்கை பெட்டி கூட எங்க வச்சாங்க? ஆலயத்தை வச்சாங்க. இப்போ சாலமோன் கிட்ட ஆலயம் தீர்மானிக்கப்பட்டு போச்சு. வெளிப்புறத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மோசே காலத்துல பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியுடைய உடன்படிக்கை பெட்டி லேவி கோத்திரத்து மூலமா லேவி கோத்திரத்தை ஊழியத்தை இழந்தபடினால அது பெருசுகிட்ட போய் அப்புறம் தாவீதுகிட்ட வந்து அவாது கூடத்தை போட்டு கடைசியா அது எங்க போச்சுது? எங்க போச்சுது? பரலோகத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. நல்லா கவனிக்கணும். இதுதான் டாபிக். இந்த உடன்படிக்கை பெட்டி பேசுவதற்கு நான் காரணம் என்ன? 3 காரணத்தை நம்ம பேசணும். இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மகா உன்னதமான நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக, மோசையோடு பேசுவதற்காக, மோசே கேட்ட சத்தத்தை வார்த்தையை உள்ள வைப்பதற்காக. நம்பர் 2, யோசுவா காலத்தில் அந்த ஜனங்கள் அதை நம்பி பயணம் பண்ணுவதற்காக, தாவீது காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் வைப்பதற்காக, வெளிப்படுத்தின காலத்தில் பூமியில் என்ன இல்லை?
என்ன இல்ல? உடன்படிக்கை பெட்டி இல்லை. பரலோகத்துல மேல அனுப்பப்பட்ட பெட்டி பூலோகத்துக்கு இறங்கி வந்து அது திரும்ப பரலோகத்துக்கு போன பிறகு பரலோகத்துல உடன்படிக்கை பெட்டி வந்து விட்டது என்று தெரிந்தபடினாலே திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமானது பூமிக்கு வருகிறது. ஹல்லேலூயா. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமானது நல்லா கவனிக்கப்படுது. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட உடன்படிக்கை பெட்டி மாதிரி இவ்வளவு நேரம் பேசுறேன் இல்லையா, திருப்பதி எங்க போயிட்டு அதே போல முத்திரைகள் உடைக்கப்பட்டு சிறு புஸ்தகமானது யோவான் கிட்ட வந்துச்சு. அவன் அதை புசித்துட்டு என்ன செய்தான்? மரித்தான். இப்போ அந்த உடன்படிக்கை அந்த யோவான் புசித்த அந்த சிறு புஸ்தகமானது மீண்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் யோவானுக்கும் யோவான் புசித்த சிறு புஸ்தகத்திற்கும் இன்றைக்கு கத்திரைகளை கொண்டு பேசிய சத்தியத்துக்கு மத்தியிலே 7 காரியங்கள் பூமியிலே நடந்து முடிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. There are 7 things happen after the John till date. யோவான் அந்த சிறு புஸ்தகத்தை புசித்துட்டான். உடன்படிக்கை பெட்டியை ஞாபகம் வச்சிடுங்க. அதே போல யோவான் அந்த சிறு புஸ்தகத்தை புசித்துட்டான். இப்போ அந்த சிறு புஸ்தகத்துல என்ன இருக்குது? மீட்பு இருக்கு. ரிடெம்ஷன். அந்த மீட்பின் ரகசியம், the book of redemption, அந்த மீட்பின் ரகசியம், அந்த புஸ்தகத்துடைய வெளி காரியங்கள், அந்த புஸ்தகத்துடைய உள் காரியங்கள், அந்த புஸ்தகத்துடைய நோக்கங்கள். அந்த சிறு புஸ்தகமானது இந்த பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட கவனிங்க 7 சபையின் காலத்துக்கு பிறகு கர்த்தருடைய அழைப்பு பெற்று கடைசி திகிசு இருக்க வரைக்கும் ஒரு ஸ்தாபனமும் விளங்கல. ஹல்லேலூயா. ஒரு பேரும் ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு உண்மையான திருச்சி நோக்கம் என்ன? பாவ சரீரத்தை ஜென்மசிர மாற்ற வேண்டும். மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, இயேசு ஞானஸ்நானம், கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுத்து அவனை பரிசுத்த பெற வச்சு, ஆவிக்கு வரங்களை பெற வச்சு, அவனை அடக்கம் பண்ணி உயிர்த்தலுக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டிய திருச்சிவன் கடமை. அதை நீங்க செய்ய தவறிட்டோம். ஏனென்றால் இயேசு தான் நம்ம ஞானசம் கொடுக்கறது இல்லை. அவ்வளவு பெரிய ஆட்கள் நம்ம மாறிட்டோம். ரைட், அந்த டாபிக் விட்டுரும். அதனால இது வந்து ஒரு பெரிய ஆராதனை கூடம் இல்லை, கொலை கூடாரமாக மாறிவிட்டது. ஆவிக்குரிய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. போன ஆட்டை கண்ணை பிடிக்கிறான், காதை பிடிக்கிறான், காணிக்கிறான். கண்டவனும் பைபிள் எடுத்தவெல்லாம் பாஸ் ஆகிட்டான். அதனால அதை பற்றி பேச வேண்டாம். லீவ் இட். நவ் செகண்ட் திங்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. யூ டர்ன் தி புக் ரெவலேஷன் சாப்டர் 10. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் வைத்திருக்குங்க. டர்ன் தி புக் ஆஃப் ரெவலேஷன் 10. குயிக். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்து என் வாய்க்கு தேனை போல மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் once again. இப்ப யோவான் புஸ்தகத்தை புசித்த பிறகு நீ மறுபடியும் அப்பொழுது அவர் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் வாசக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ யோவான் தீர்க்கதரிசி சொன்னானா? சொல்லல. அவனை ஆண்டவர் என்ன செய்தாரு? எடுத்துக்கொண்டார். இப்போ நல்ல கவனிக்கப்படுது. ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண்களும் பூமிக்கு வருகிறது. ஆட்டுடைய 7 கண்களும் பூமிக்கு வருகிறது. வேதம் சொல்கிறது உடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. இப்போ ஆட்டுடைய 7 கண்கள் பூமிக்கு வருவதற்கு முன்னாலேயே யோவான்ல அந்த சிறு புஸ்தகம் பேச்சு வேதம் சொல்கிறது சத்தியம் எங்கிருந்து முளைக்கும்? பூமியிலிருந்து முளைக்கும். கர்த்தாவுடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. பூமிக்கு அனுப்பப்பட்ட வார்த்தையின் காலம் முடிந்து விட்டது. பூமிக்கு அனுப்பப்பட்ட சபையின் காலம் முடிந்து விட்டது. பூமிக்கு அனுப்பப்பட்ட சத்தியத்தின் காலம் முடிய போகிறது. சத்தியத்தின் காலத்தின் முடிவிலே நித்தியத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா.
நல்ல மண்டல ஏற்றிடுங்க. பூமிக்கு அனுப்பப்பட்ட வார்த்தையின் காலம் முடிந்து விட்டது. பூமிக்கு அனுப்பப்பட்ட சபையின் காலம் முடிந்து விட்டது. பூமிக்கு அனுப்பப்பட்ட சத்தியத்தின் காலம் முடிய போகிறது. ஹalleluya. சத்தியமான நித்தியத்தில் இருக்கும். Truth can stand that place. இப்போ ஆட்டுடைய 7 கண்களும் பூமிக்கு அனுப்பப்பட்ட உடனே அதை ரிசீவ் பண்ணுவதற்காக ஏற்கனவே 7 முத்திரிக்கப்பட்டிருந்த உடைக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை என்ன மாதிரி ஒன்ன மாதிரி தாய்க்கு தகப்பன் பிறந்த யோவான் புசித்து அதை மண்ணில் வைத்து விட்டு போய்விட்டார். Hallelujah. Then the seventh spirit of God is coming to the earth. அந்த 7 கண்கள் பூமிக்கு வருகின்ற பொழுது இந்த புஸ்தகத்தை எடுத்து வைப்பதற்காக தேவன் ஒரு கூடாரத்தை பூமியிலே போட வேண்டிய காலத்துக்கு வந்தார். ஹalleluya. ஏனென்றால் புஸ்தகம் எங்கே இருக்கிறதோ அங்கே கூடாரம் போடப்பட வேண்டும். உடன்படிக்கை பெட்டி வந்த பிறகுதான் ஆசீர்வாத கூடாரம் போடப்பட்டது போல சிறு புஸ்தகம் பூமிக்கு வந்தபடினாலே அந்த 7 கண்கள் பூமிக்கு வந்தபடினாலே பரலோகத்தின் காலத்தின் கட்டாயம் இந்த பூமியிலே ஒரு மெய்யான கூடாரத்தை போடுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். ஹalleluya. அதை நம்முடைய கண்களுக்கு காண்பிப்பதற்காக தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். ஹalleluya. ஹalleluya. Will you believe the message? உடன்படிக்கை பெட்டியும் சாட்சி பிரமாணமும் முதலில் கொடுக்கப்பட்டு விட்டால் ஒரு கூடாரம் போடப்பட வேண்டுவது போல when the seven seals அந்த 7 உடைக்கப்பட்ட புத்தகத்தை ஒரு மனிதன் புசித்து விட்டு மரித்தபடினாலே that power can come to the earth to check the prophets of God. And the seventh spirit is called the Lamb of God, and that fullness has come to the earth and check it. For that checklist God put the two tabernacle before the foundation of the world. நீ காண்கிற இந்த கூடாரமானது உலக தோற்றத்துக்கு முந்தினது. ஹalleluya. ஹalleluya. Before the foundation of God. அத எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தேவன் பூமிக்கு இறங்கி வந்து இப்போ குத்து விளக்கு வெளிச்சம் நீங்கின பிறகு தேவன் அணையா விளக்கின் வெளிச்சத்தை வைத்து அதை பூமியில வச்சு இந்த சத்திய வேறுத்தற்றவர்களை அனுப்பி சத்தியத்தை கண்டுகொண்டு எல்லா சத்தியத்தை உங்ககிட்ட பேசி நித்தியத்துக்கு ஒரு பாதையில எம்மாவூர் சீசுக்கு அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோட பாதம் நடந்த அந்த பாதையில அந்த கசிந்து கொண்ட ரத்தத்துல அந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்துல யோவான் சிறு புஸ்தகத்தை புசித்து மரித்த அந்த பூமியில இருந்து ஒரு சத்தியத்தை எழும்ப பண்ணி அவளை மணவாட்டி என்று அழைத்து அந்த காலை அவர் தன்னுடைய பாத ஸ்தானத்தோடு இணைத்துக் கொண்ட கடைசி நாட்களில் வாழ்கிறோம். ஹalleluya. ஹalleluya. இந்த ரகசியம் பெருசு சார். நான் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மணவாட்டை குறித்தும் பேசுகிறேன். I want to summarize the message tonight. இதனுடைய விளக்கமான காரியத்தை கத்த சித்தமா நாளைக்கு சீக்கிரமா நம்ம மத்தியில் பேசுவோம். தொடர்ந்து வார்த்தை கேளுங்க. அப்போ இன்னைக்கு பூமியில சம்பவித்த காரியங்கள் என்ன? யோவான் புசித்த சிறு புஸ்தகமானது அவன் திக சொல்லணும். அந்த புஸ்தகம் எப்படி சாட்சியின் பிரமாணம் பூமிக்கு வந்த பிறகு கற்பலகை முந்தினது, சீத்தி மரப்பெட்டி பிந்தினது. இந்த கற்பலையும் சீத்தி மரப்பெட்டியும் ஆசீர்வாத கூடாரத்துக்கு முந்தினது. அதே போல உலகத்துக்கு முன்பதாக இருந்த காரியத்தை தேவன் 7 முத்திரை உடைத்து அந்த சிறு புஸ்தகம் பூமிக்கு அனுப்பப்படினாலே ஆட்டுடைய 7 கண்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு அந்த புஸ்தகத்தை ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து அதை மறைத்து வைத்து அதுக்கு ஒரு கூடாரத்தை அவரே போட்டார். ஹalleluya. ஹalleluya. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பேசுவதற்கு காலங்கள் போல. ஆகவே எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, நாம் வாழ்கிற காலம் சத்தியமானது. அது சீக்கிரமாய் நித்தியத்திலே சென்றுவிட்டு உனக்கு குட் பை சொல்லக்கூடிய காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தை எடுத்துக்கொண்டது போல, சரியத்தை எடுத்துக்கொண்டது போல தேவ சத்தியத்தையும் நிறுத்தி இந்த உலகத்துக்கு மகாபெரிய கொடிய காலம் வரவும் என்பதாக நமக்கு இந்த நல்ல நேரத்தில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். We meet tomorrow morning by 9 o'clock. ஜெபம்.
உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? உன்னை கண்டழைக்கும் இயேசுவாய் மறந்து நீ எங்கே போகிறாய்? கண்டால் சிலுவை தொங்கோ குருதி வடிந்தவர் காட்சி கல்லான உள்ளங்கள் உடையோ கண்ணீரும் கண்களில் வடியோ கருத்தாயென்னை அழைப்பவரை நோக்கி பார். உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? இன்னும் அதிகமா நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின மகா உன்னதமான ஆச்சரியமான காரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அனுப்பப்பட்ட கூடாரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், சத்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நித்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நித்திய ஜீவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்து கொடுத்த உன்னதமான காரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்து புறம்பா இருக்கிற தடைகள், சாபங்கள், பொல்லாத பிசாசின் மந்திர தந்திர சக்திகள், அசுத்தாவின் கட்டுகள் ஆண்டவரே, பைத்தியங்கள், வெளிசனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை commanded Lord, fill it and deliver them. விடுவியும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே,